இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளையும் விடுவிக்க கோரி சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் 9 மாவட்ட மீனவர்கள் பங்கேற்கப் போவதாக மீனவ சங்க தலைவர் போஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் படகுகளை மீட்டு கொண்டுவர வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்றைய தினம் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தையும் மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து மீனவர் சங்க பிரதிநிதிகளை நேரடியாக கேட்கலாம். சார், இன்றைய போராட்டம் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்துற திட்டமிட்டிருக்கீங்க சார்? எங்களுடைய கோரிக்கை நீண்ட நாளா என்னைக்கு மத்தியில பிஜேபி அரசாங்கம் வந்துச்சோ அன்னைக்கு எங்களுக்கு மீனவர்களுக்கு ஒரு இருண்ட காலமா போச்சு. எங்க படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு, மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க, விடுவிக்கப்படல. அது மாதிரி ஒரு 18 படகு அங்க இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட படகு உரிமையாளர்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லைன்னா அதுக்கு பதிலாக நிவாரணம் கொடுக்கும், எதுவுமே செய்யல. இதையெல்லாம் வலியுறுத்தி பாரம்பரிய பகுதியில் நாங்க மீன் பிடிக்கிற ஒரு கோரிக்கையை வச்சு நாங்க இந்த போராட்டம் நடத்துறோம். இந்த போராட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்லாம 9 மாவட்டங்கள் இந்த போராட்டத்தில் இன்னைக்கு ஈடுபட்டிருக்கோம். தமிழக அரசுகள் எதுவுமே செய்யாத காரணத்தினால இலங்கை தூதரகத்தில் இன்னைக்கு இந்த முற்றுகை போராட்டம் நடத்துறோம். இந்த முற்றுகை போராட்டத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய அத்தனை மாவட்டங்களும் 9 மாவட்டங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இந்த போராட்டத்திலே எங்களுக்கு தீர்வு கிடைக்கலைன்னா தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் மாறுபட்ட போராட்டமாக, இந்த அரசுகளை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்களை திரட்டி நடத்துவோம்.